பிரதீபா சண்முகம். ஆனால் என் நேம் வந்து பிரதீபா. நானும் எங்கள் அம்மாவும் தான் வீடியோ மோஸ்ட் ஆஃப் நானும் எங்கள் அம்மாவும் தான் வீடியோ பண்ணுவோம். நான் வீடியோ எடுப்பேன், எங்கள் அம்மா சமைக்க போகிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை, நாங்களும் ஒரு யூடியூபராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு புரிஞ்சதை நாங்கள் ஒரு வீடியோவாக போடுறோம். இது ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். இது 2வது வீடியோ. இது ஒரு லாங் வீடியோவாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ரேஷன் அரிசியில் இட்லி இவ்வளோ சாஃப்டாக வருமா அப்படின்றது சிலருக்கு தெரியாது. சிலர் கடை அரிசிலாம் போடுவீங்க. ஆனால் நாங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி தான் மாவு அரைப்போம். அந்த மாவு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒயிட்டாக இருக்கும். இட்லி வந்து இப்போ போல் இருக்கும், சாப்பிட்டா மெல்ல வேண்டியதே இல்லை, அதுவாக உள்ளே போயிடும், அந்த மாதிரி இருக்கும் இட்லி. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு மாவு அரைக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குது, சரி மாவு அரைக்கிறதுல ஏதாவது வீடியோ வேணும், அந்த மெஷர்மெண்ட் வேணும், ரேஷியோ வேணும், அந்த அரிசி எப்படி நம்ம வாஷ் பண்ணி எப்படி கரெக்டாக பண்ணுறது, அந்த ஸ்மெல் இல்லாமல் அந்த கலர் டிஃப்ரெண்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த அடுத்த வீடியோ நாங்கள் அதை எடுத்து போடுறோம் உங்களுக்காக. இப்போ வாங்க பார்க்கலாம். இட்லி ஊற்றியாச்சு, ஒரு சைடு இட்லி வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காய சட்னி அரைப்போம். வெங்காய சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நார்மலாக அரைக்கிறது தான். நாங்கள் கொஞ்சம் காரமும் புளிப்பும் அதிகமாக போட்டு நல்லா காரசாரமாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இது வெங்காய சட்னியும் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாமே போட்டு வதக்கிட்டுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருப்பீங்க. வெங்காயம், தக்காளி. நாங்கள் சாப்பிட போகிறது வந்து ஒரு 4 பேருக்கான ஒரு குவான்டிட்டி. அதை வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சாச்சு. சரி, ஆற வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து தோசை யாருக்குன்னா என் தம்பிக்கு. அவர் வந்து இட்லி சாப்பிட மாட்டார், அதனால் அவருக்கு மட்டும் தோசை. இங்கே பாருங்கள், இட்லி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அந்த இட்லி தான் அது ரேஷன் அரிசி இட்லி தான். நான் ஒரே ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு நானே தான் எடுக்கிறேன், யாரும் பிடிக்கவும் இல்லை. அது பாருங்கள் இட்லி எப்படி அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. ஹாட் பாக்ஸ் போட்டு முடியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தோசையை சுட்டுட்டு சட்னிக்கு வந்து வெயிட்டிங். இது கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் அதை எடுத்து ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போதைக்கு ஒரு தோசை அதுக்குள்ளே ஒன்று சுட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜாரில் போட்டாச்சு. மிக்ஸி ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி, அதனால் செகண்ட் ரவுண்ட் போட்டு அரைச்சிட்டோம்னா, பெரிய ஜார் இருக்குது, இருந்தாலும் சின்ன ஜார்லேயே அரைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனம் லைட்டாக. அதனால் சின்ன ஜார்லேயே அரைச்சிட்டு இப்போ தாளிக்க போகிறோம் அந்த சட்னியை. பாருங்கள் எப்படி தாளிக்கிறதுன்ட்டு. எல்லாருக்கும் தெரியும் தாளிக்கிறதுக்கு, இருந்தாலும் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி தாளிக்கிறோன்னு பாருங்கள். நாங்கள் எண்ணெய் காரம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சட்னியாக இருந்தாலும் சரி, ரசமாக இருந்தாலும் சரி, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. சட்னி கலரை பார்த்திங்களா, காரசாரமாக இருக்கும். இட்லி ஆகிடுச்சு. இட்லியை வச்சு இது நான் தான் சாப்பிட போகிறேன். இட்லி ஒரு 3 இட்லி. இட்லியை பாருங்கள் எவ்வளோ செம்மையாக சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு. அதில் இட்லி ரெடி ஆகிடுச்சு. சட்னி, வாழை இலை வந்து சும்மா ஒரு இதுக்காக வச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி கும்பிட்றதுக்காக வாங்கினது, அதுக்குள்ளே ஒரு டெத் ஆகிடுச்சு. அதனால் அங்கே போனதுனால சாமி கும்பிட்ற வேலை நின்று விட்டது. அந்த வேலையில தான் இட்லி வச்சு இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி எனக்கு வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.